யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம். அதுல ஒரு ஆலோசனையாக கர்த்தர் நமக்கு சொல்லுகிறதை நாம் பார்க்கலாம். 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல படிக்கும்போது ஜோயல் சாப்டர் 2 verse 21, அவரு இந்த தேசத்துக்காக, தேசனா இட்ஸ் ஆல் அபவுட் பீப்புள், அவருடைய மக்களுக்காக, அவருடைய ஜனங்களுக்காக. ஆமென். ஹல்லேலூயா. சில தேசம்னா ஏதோ ஒரு கட்டடம், நம்ம நினைக்கிறபடி கட்டடங்களோ பில்டிங்கோ அதெல்லாம் இல்ல. வேர் ஹிஸ் பீப்புள், அவருடைய மக்கள் இருக்கிற இடத்துல, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் வசிக்கிற இடத்துல, அவர் அவர்களுக்காக பிரத்யேகமாய் அவர் சொல்லுகிற காரியம் தன்னுடைய மக்களுக்காக. அப்ப இந்த காலை பொழுதுல நல்ல ஞாபகத்துல வச்சுக்கங்க, this word is coming to you. ஆண்டவர் he loves you. நீங்க அவருடையவர்கள் என்று அவர் நினைத்திருக்கிறார், உறுதிப்படுத்தி இருக்கிறார். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. because you are his, நீங்கள் அவருடையவர்களாக இருக்கிறபடினால அவர் என்ன சொல்றாருங்க, தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. என்ன சொல்றாருங்க, பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு. கர்த்தர் என்ன பண்ண போகிறார், பெரிய காரியங்களை அவர் செய்ய போகிறார். இட் மீன்ஸ் ஆண்டவருடைய இருதயத்துல உங்களை குறிச்சு அவர் நினைத்திருக்கிற காரியங்களை, அவர் என்ன பெரிய காரியங்களை செய்யணும்னு நினைச்சிருக்கிறாராம். நான் கடந்த சில நாட்களாக நான் சொல்லி கொண்டிருந்த சண்டேல இருந்து இந்த எண்ணம் எனக்குள்ள ஓடிக்கொண்டே இருக்கிறது. நம்முடைய கர்த்தர், நம்முடைய இயேசு, நம்முடைய தேவன், நம்முடைய கர்த்தர் இவ்வளோ பெரியவரா இருக்கிறார். பைபிள் சொல்லுது, வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவர் பாதபடியா இருக்கிறதா. யோசித்து பாருங்க, வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடியா இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுவார். சங்கீதம் 24, பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதன் குடிகளும் அவருடைய என்னுடையது என்று அவர் சொல்ல இருக்கிறார். அவர் தான் வானாதி வானங்களையும் பூமியும் அண்ட சராசரங்களையும் படைத்த தேவனா இருக்கிறார். ஏசாயா 40 படிச்சீங்கன்னா அவர் சொல்றார், வானங்களை ஜானளவாய் அளந்து பார்க்கிற தேவன், கடற்கரை மணலை மரக்காலில் அளந்து பார்க்கிற தேவனா, சமுத்திரத்தின் கடலின் தண்ணீரை கைப்பிடியில நிறுத்து பார்க்கிறது, அளந்து பார்க்கிறவர், மலைகளை தராசுல, அவருடைய தராசுல அளந்து வெயிட் பண்ணி பார்க்கிற தேவன். இதுதான் நம்முடைய தேவன். Amen. When you pray, when you look to God, அவரை ஏதோ ஒரு சின்ன கடவுளாக, சின்ன தேவனாக பார்க்கிறதை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். நம்முடைய பார்வையில நம்ம மாற்றிக்கொள்ள வேண்டும். He is so big, he is so awesome. அவருக்கு இணையானவர் ஒருவரும் இல்லை. There is no, பைபிள் தெளிவா சொல்லுது, there is no other God besides our God. நம்முடைய தேவனும் நம்முடைய கர்த்தரும் அன்றி வேறொரு தேவன் இல்லை. அவருடைய ஜனங்களுக்கு அவர் கட்டளை கொடுத்தாரு, என்னை அன்றி உங்களுக்கு வேற தேவன் உண்டாயிருக்க வேண்டாம். ஆமென். அதோடைய அர்த்தம் என்னன்னா, இன்னைக்கு உலகத்துல யார் வேணாலும் எதை வேண்டாலும் தெய்வமாக உண்டு பண்ணி கொள்ளலாம். அப்படியாப்பட்ட ஆண்டவர் சொல்றார், என்னை அன்றி உனக்கு வேற தேவன் உண்டாயிருக்க. You shall have no other God besides me. எனக்கு இணையாக there is no other God. So நீ வேற தேவர்களை உண்டு பண்ணி கொள்ள வேண்டாம், வேற தேவர்களை பூஜிக்க வேண்டாம், வேற தெய்வங்களை நமஸ்கரிக்க வேண்டாம். இது ஆண்டவருடைய விருப்பம். அப்ப ஆண்டவர் சொல்ற, என் ஜனங்க இப்படிதான் இருக்கணும். என் ஜனங்க எப்படி இருக்கணுங்க, ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, நான் உங்களை வேறு பிரித்து எடுத்து இருக்கிறேன். நீங்க உலகத்தில் இருந்தாலும் இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல என்று இயேசு சொல்ற. நான் உலகத்துக்குரியவன் அல்ல, நீங்களும் உலகத்துக்குரியவர்கள். நான் உங்களை இந்த உலகத்தை விட்டு வேறு பிரித்து இருக்கிறேன். உலகத்துலதான் இருக்கிறோம். We don't belong to this world. We belong to the kingdom of God. Amen. ஏற்கனவே தேவன் கொலோசியர் 1:13 எழுதி இருக்கிறபடி நம்ம இந்த அந்தகாரத்திலிருந்து பிரித்தெடுத்து அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ள நம்ம வைத்தார். We are the sons and daughters of the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள வைத்திருக்கிறாரு.
அவர் நமக்கு சகலத்தையும் அவரே கொடுக்க சித்தம் கொண்டவரா இருக்கிறார். ஸ்டில் இஸ் த சேம் காட். நீங்க நினைக்கலாம், நான் அநேக நேரத்துல நம்ம படிக்கும் போது வனாந்தரத்துல இஸ்ரேல் மக்களை கொண்டு வந்து வனாந்தரத்துல மன்னாவை கொடுத்தார், தாகத்துக்கு தண்ணீரை கொடுத்தாரு, வஸ்திரம் பழமையாய் போகாம காத்தார், கால்கள் வீங்காம காத்தார். இதெல்லாம் படிக்கும் போது நமக்கு கேள்வி, சில நேரத்துல கேள்விகளை, நான் எங்க இருக்கிறேன், எனக்கு ஆண்டவர் இதை செய்வாரான? He is doing every day. ஒவ்வொரு நாளும் உங்களை நடத்தி கொண்டு இருக்கிறார். ஈவன் டு நைட், ராத்திரி நீங்க தூங்கி எந்திரிக்கும் போது God was there. Amen. அவர் தான் உங்களுக்கு தூக்கத்தை கொடுத்தார். இந்த காலையில எழுந்திருக்க அவர் தான் உங்களுக்கு பலத்தை கொடுத்தார், சத்துவத்தை கொடுத்தார். இந்த காலையில உங்க இருதயத்துல ஒரு உணர்வை கொடுத்திருக்கிறார். காலையில எழுந்து தேவனை தேட, ஜெபிக்க, ஆராதிக்க, பாட்டு பாட, இந்த ஜூம் வழியா இணைந்து நாம் இந்த நாளை கொண்டாடுவதற்கு இஃப் நாட் God, அவர் அந்த உணர்வை உங்களுக்குள்ள கொடுக்கலன்னா நீங்க இந்த எழுந்து இந்த நேரத்துல கர்த்தருடைய சமூகத்துல நீங்க உட்கார்ந்து கொண்டு இருக்க முடியாது. You can be sleeping. இல்ல உங்க சொந்த வேலையை, உங்க அலுவல்களை பார்த்து கொண்டு நீங்க இருக்கலாம். பட் திஸ் God, அவர் என்ன பண்றாருங்க? ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, தேசமே பயப்படாதே, பயப்படாதே. ஏன்னா அவருக்கு தெரியும், நம்ம இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் இந்த பயங்கிறது நம்ம பின்தொடர்ந்து கொண்டே இருக்கும். ஒரு நேரம் இல்லைன்னா, ஒரு காலம் இல்லைன்னா, அது ஏதோ ஒரு சூழ்நிலையில அந்த பயம் வந்து கொண்டே இருக்கும். எல்லாவற்றுக்கும் நாம பயப்படுகிறவர்கள், மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் நம்ம பயப்படுகிறவர்களாக இருக்கிறோம். ஆண்டவராகிய தேவன் எதனால பைபிள் சொல்லும், அவர் 300 முறைக்கு மேல இந்த பைபிள்ல வாக்கு தத்தங்களை பயப்படாதே, பயப்படாதே என்று அவர் நமக்கு வாக்கு தத்தம் பண்ணி இருக்கிறாராம். பயப்படாதே, வாட் எவர் மே பி a situation. ஆண்டவர் சொல்றார், பயப்படாதே, நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன் வலது கரத்தை பிடித்து இருக்கிறேன், நான் உன்னை நடத்துவேன். This is the promises of God. அப்ப அவர் சொன்னவர் அடுத்தவர் சொல்றாரு, மகிழ்ந்து களிக்கூறு, பயப்படாதே. டூ தி ஆப்போசிட். நீங்க பயப்படும் போது உங்களுக்கு மகிழ்ச்சி வராது. When you are in fear, you cannot feel joy, you cannot feel happiness. ஏன்னா நீங்க பயம் வரும்போது உங்களுக்குள்ள சோறு வரும், துக்கம் வரும், அழுக வரும், வேதனை வரும், நம்பிக்கை அற்ற தன்மை வரும், விசுவாசம் குன்றி போகும். யூ cannot pray, you cannot see God. இதெல்லாம் ஒரு ஜஸ்ட் இன் a matter of seconds உள்ள வந்துடும். பயம் வந்ததுன்னா பயத்தோட இதுவெல்லாம் வந்துடும். You will never have faith to God. அவர் மேல நம்பிக்கை வராது, விசுவாசம் போயிடும், நம்பிக்கை போயிடும், எல்லாம் போயிடும். You will be empty. அதனால அது சொல்றார், பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு, rejoice. ஏன் மகிழ்ந்து களிக்கூற? பிகாஸ் சம்திங் இஸ் குட். ஆண்டவர் சொல்றார், நான் உனக்கு ஏதோ ஒரு நன்மையை வைத்து இருக்கிறேன். இன்ஸ்ட் ஆஃப் ஃபியர், உங்க பயத்துல நீ உனக்கு நான் நன்மையை வைத்து இருக்கிறேன், அதெல்லாம் இழந்து போயிடாதே. பட் டூ சம்திங் ஆப்போசிட். நீ மகிழ்ந்து, சூஸ் டு ரிஜாய்ஸ் ஆர் சூஸ் டு பிரைஸ் காட். மகிழ்ந்து களிக்கூறு. அப்ப என்ன நடக்குமா? Surely the Lord has done great things. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இங்கிலீஷ்ல செய்தாருன்னு இருக்கும், செய்துட்டாருன்னு இருக்கும், தமிழ்ல செய்வார் பெரிய காரியங்களை. Amen. So God is saying, rejoice and wait in expectation. எதிர்பார்ப்போடு இரு. கர்த்தர் உனக்கு முன்பாக இருக்கிறார், அவர் உனக்கு பெரிய காரியங்களை செய்வார். ஏற்கனவே வேதம் சொல்லுகிறது, அவர் நமக்கு முன்பாக இருக்கிறார். He always ahead of us. எதுக்குங்க? நமக்கு முன்னாடி இருக்கிற கோணலானவைகள் அவர் செவ்வைப்படுத்துகிறவரா இருக்கிறாரு. நமக்கு முன்பாக இருக்கிற தடைகளை அவர் நீக்குகிறவரா இருக்கிறாரு. He wants to remove every hindrances, every hole. எதெல்லாம் நமக்கு தடையா இருக்கிறதோ அது தடைகளை நீக்கிறதுக்கு அவர் சித்தமுள்ளவரா இருக்கிறாரு. So choice, ஆண்டவர் சொல்ல, instead of fear, rejoice. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கை கவனிச்சு பாருங்க. பிலிப்பியருக்கு எழுதும் போது he was literally in pain. அவர் வேதனையில, சிறையில அடைக்கப்பட்டு இருக்கிறாரு.
ஏமேன். அவருக்கு வழி இல்லை. ஆனாலும் அவர் சபைக்கு, பிலிப்பு சபைக்கு அவர் எழுதும் போது அவர் சிறைச்சாலையிலிருந்து எழுதுறாரு. அவர் என்ன சொல்றாருங்க, 4ஆம் வசனத்துல படிக்கும் போது, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். ஆல்வேஸ் ரிஜாய்ஸ். எப்ப ரிஜாய்ஸ் பண்ணுங்க? எனக்கு துக்கம், பாடு, வேதனை வரும்போது you have to learn to rejoice. You have to learn to rejoice. Rejoice in the Lord always. Delight, take pleasure in him. Again I will say rejoice. Amen. யோபுடைய வாழ்க்கை கவனிச்சு பாருங்க. He was a and கர்த்தராகிய தேவன் அவரை குறிச்சு சாட்சி கொடுப்பாரு. உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்தவனும் பொல்லாங்குக்கு விளங்குகிறவனு யோபை குறித்து சாட்சி கொடுப்பாரு. அப்ப அவனுடைய வாழ்க்கையில தீமை வருதுங்க. God took it as a challenge. Amen. God didn't like but took it as a challenge. எதுக்கு யோப இந்த சேலஞ்ச் எடுக்கிறாரு? Because he wanted to prove to this world, in all of your situation, கர்த்தர் ஒரு நாள் உன்னை விட்டு விலக மாட்டார், உன்னை கைவிட மாட்டார் என்பதற்கு ஒரு சவால் அது. தேவன் இல்லாதது போல ஒரு சூழ்நிலைக்குள்ள யோபு தள்ளப்பட்டாருன்னு தேவன் இருந்தாரு. அவருடைய சரீரத்தில் அத்தனை வேதனைகள், பாடுகள் வந்த போது he couldn't see God, but God was there. யோபு சொல்லுவார், நான் பார்க்கிறேன், இந்த பக்கம் பார்க்கிறேன், அந்த பக்கம் பார்க்கிறேன், அவர் இல்ல, ஆனா எனக்குரியதை கர்த்தர் செய்வார். He is there. I couldn't see, he is there. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் மகிழ்ந்து களி கூற சொல்லணும்னா, இன் ஸ்பைட் ஆஃப் உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா துன்பம், துயரம், பலவீனங்கள், போராட்டங்கள் இல்லை, அது இருக்காதுன்னு நான் சொல்ல முடியாதுங்க. பிகாஸ் தட் இஸ் பார்ட் ஆஃப் அவர் லைஃப். அதுதான் நம்முடைய வாழ்க்கையின் ஒரு பங்கா ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறாரு. ஆனா அந்த நடுவுல கர்த்தர் சொல்றார், மகிழ்ந்து களி கூறு, ஏன்னா அவர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஜோப் இன்னைக்கு என்ன தெரியுமா? உங்களுக்கும் தெரியாது, அடுத்து கர்த்தர் பெரிய காரியங்கள் எப்படி இருக்க போது நமக்கு தெரியாததுனால இன்னைக்கு அநேக நேரத்துல நம்ம குழம்புறோம், போராடுறோம், அழுகிறோம், எல்லாம் பண்றோம். யோபுக்கு தெரியாது, ஏதோ இன்னைக்கு இருந்து நாளைக்கு போகிறது நினைச்சாரே நம்ம தெரியாது. ஆனா யோபு என்ன பண்ணுவாருங்க? எல்லாம் இழந்து போகிறாரு. பிள்ளைகளை இழந்து போகிறாரு. அவருடைய ஆடு மாடுகள், அவருடைய ஆடுகள், கழுதைகள், ஒட்டகங்கள் எல்லாத்தையும் இழந்து போகிறாரு. எல்லாவற்றையும் இழந்து போன பிறகு கூட ஹல்லேலூயா, அவருக்கு ஒரு செய்தி மேல ஒரு செய்தி வருது. 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல இருந்து நீங்க படிச்சீங்கன்னா, ஜோப் சாப்டர் 1:20 இருந்து, அப்பொழுது யோபு எழுந்திருந்து தன் சால்வை கிழித்து தன் தலையை சிரைத்து தரையில விழுந்து பணிந்து, நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்தில் வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றான். ஆமென். ஹல்லேலூயா. அதை சொல்லும், ஜோப் worshipped God. God gave, God took. Job didn't know. God hid it. ஆனா ஒண்ணே he was expecting, பிசாசுக சவாலாக யோபை நிறுத்தினார். இன்னைக்கு you may be ஆண்டவருக்கு God has taken you as a challenge. இந்த விசுவாச வாழ்க்கையில ஒரு சவாலாக உங்களை நிறுத்தி இருக்கிறார் என்பதை நினைத்து கொள்ளுங்க. You are not alone. நீங்க இந்த பூமியில, இந்த உலகத்துல நீங்க தனிமை அல்ல. God is always there with you. Is there. அவர் இருந்து கொண்டே இருக்கிறாரு. ஏன் இன்னைக்கு இந்த உலகத்துல சொல்றார், I want to do something amazing, marvelous. வாழ்க்கையில பெரிய காரியங்களை அவர் செய்தாதான் நீங்க மற்றவர்கள் இந்த தேவனை, என்றென்றைக்குள்ள சதா காலங்களிலும் நம்மை நடத்துகிற தேவனை மற்றவர்கள் பார்க்க முடியும். You can become a witness, great witness for Christ Jesus. யோபுக்கு 42ஆம் அதிகாரம் வர வரைக்கும் தெரியாது என்ன செய்ய போகிறாருன்னு. அதே போலதான்
ஹல்லேலூயா. இன்னையிலிருந்து உங்க என்னைக்கு அவர் செய்ய போகிறார், அந்த 42ஆம் அதிகாரம் வர வரைக்கும் காட் ஹைட்ஸ் திங்ஸ். அந்த கட்டத்துல, அந்த மறைந்து இருக்கிற அந்த காலத்துல ஆண்டவர் சொல்லுவாரு, மகிழ்ந்து நீ களிக்கூர். எவ்ரி டே வர்ஷிப் காட். எவ்ரி டே நேரம் எடுத்து உங்க முறுமுறுக்கிறதை காட்டிலும் ஆண்டவரை கொஞ்ச நேரம் பாட்டு பாடி, வாட் எவர் வே யூ கேன் வர்ஷிப் ஹிம், வாட் எவர் வே யூ கேன் பிரைஸ் ஹிம், அவரை மகிமைப்படுத்துங்க, அவரை ஆராதிங்க, மகிழ்ந்து களிக்கூறு. Rejoice and be glad in it. Rejoice and be glad in it. இதுதான் ஒரு தாரக மந்திரங்க. ஆண்டவருடைய பெரிய காரியங்களை பார்க்கணும்னா ரிஜாய்ஸ், மகிழ்ந்து களி கூறு. துக்க முகத்தோட இல்ல, மகிழ்ந்து களி கூறுங்க. வேதனைப்பட்டு கொண்டு இல்ல, செல்ஃப் பிட்டியோட இல்ல, மகிழ்ந்து களி கூறுங்க. Because God in the process. ஏன்னா அவனுக்கு உங்களை சவாலா இந்த பூமியில வைத்திருக்கிறார் என்பதை மறந்துடாதீங்க. When you keep rejoicing, நீங்க கீழே இருக்கிற ஸ்கிப் பண்ணிட்டு எல்லாம் வசனங்களை ஸ்கிப் பண்ணி 26ஆம் வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா அவர் அங்க சொல்லுவாரு, 23ஆம் வசனத்துல நீங்க மகிழ்ந்து களி கூர்ந்தா அவர் என்ன செய்வாராம், ஆண்டவருடைய வசனம் சொல்லுது பாருங்க, சீயோன் குமாரரே உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள், அவர் தக்கபடி உங்களுக்கு முன்மாரியை கொடுத்து உங்களுக்கு முன்மாரியும் பின்மாரியும் ஏற்கனவே வருஷிக்கப்படுவார். God is planned to give you multiplication of blessings. அவர் என்ன சொல்றாருங்க, நீ மகிழ்ந்து களி கூறு, அப்பொழுது அவர் தக்கபடி உங்களுக்கு முன்மார்வை கொடுத்து உங்களுக்கு முன்மாரியும் பின்மாரியும். இட்ஸ் இன் த மைண்ட் ஆஃப் காட். ஏற்கனவே அவர் வர்ஷிக்க பண்ணுவார். So rejoice, O children of Zion, and delight in the Lord your God, for he has given you the early autumn rain in vindication. He has poured down the rain for you, the early rain and the late spring rain as before. You are a challenge. நீங்க ஒரு சவாலை ஆண்டவர் வைத்து இருக்கிறார். நீங்க மகிழ்ந்து களி கூறுவீங்கன்னா the days ahead of you is great and awesome. ஒரு அற்புதமாக மகிமையாக இருக்க போகிறது அதிக நிச்சயம். If not God, இந்த வார்த்தைகள் அவர் கொடுத்திருக்கிறாரு. It's not my choice of word, it's the choice God gave me this word. அதுல 26ஆம் வசனம் பாருங்க, நீங்க மகிழ்ந்து களி கூர்ந்தா என்ன ஆகுமா, நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு. நீங்க ஒரு அற்புதம் பார்க்கல, ஆண்டவர் சொல்றார், நீங்க சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து. You will feel satisfied. உங்கள் தேவனா உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த. ஆமென். இன்னைக்கு நமக்கு ஒரு பிரச்சனை இருக்குதுங்க. Most of the time we don't give credit to God. தேவனுக்கு செலுத்த வேண்டிய மகிமையை நான் செலுத்துவதில்லை. நான் போனேன், நான் வந்தேன், நான் வாங்கினேன், நான் வைத்தேன். We don't use. ஆண்டவர் அதுல கொண்டு வர்றது கிடையாது. யோசித்து பாருங்க, கர்த்தர் உங்க கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கலன்னா நீங்க இந்த உலகத்துல இருக்கிறீங்க. How can you get things? நீங்க நினைச்சதெல்லாம் எப்படி வாங்க முடியும்? கர்த்தர் உங்க கையை, அவர் ஆசீர்வாதம் இல்லைன்னா you will be a failure. Amen. Whatever you are doing, it cannot flourish. அது வளர்வதற்கோ பெருகுவதற்கோ அது கூடாத காரியம். காரணம் என்னன்னா, if not God, அவர் உங்களுக்கு செய்து கொண்டிருக்கிறார். அதுதான் அவர் என்னவா உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த. நீங்க மகிழ்ந்து களி கூர்ந்தா எவ்ரி டே யூ வில் see miracles. அற்புதம் உங்க வாழ்க்கையில நடக்கும். அதிசயமாய் அவர் நடத்தி வருகிறதை நீங்க பார்க்க முடியும். நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர். You will be praising God. மகிழ்ந்து களி கூறுகிறவங்க again அவர்கள் மகிழ்ந்து தான் களி கூற முடியும். They cannot live in sadness. துக்க முகத்தோட இருந்தது கிடையாது. அன்னால் துக்க முகத்தோட தான் இருந்தா. ஆனா ஒரு நாள்
அவ இருதயத்தை திறந்து தேவனு கொடுத்தார். அடுத்து அவ சொல்லுது, அவள் துக்க முகமா இருக்கவே இல்லையா. What an amazing God. Hannah was a சவால், சேலஞ்சா வச்சிருந்தாரு. She abided to the challenge. அதனாலதான் ஒரு தீர்க்கதரிசி அவர் கருவில இருந்து பிறக்க வைத்தாரு. Don't ever think உங்களை ஒரு சர்வ சாதாரணமா ஆர்டினரியா நினைக்காது. You are a masterpiece of God. எபேசியர் 2:10 படி இந்த பூமியில ஒரு நோக்கத்தோட ஒரு திட்டத்தோட வைத்திருக்கிறார். இந்த பூமியில ஒரு வித்தியாசமா நீங்களும் நான் இருக்கணும்னு அவர் தீர்மானித்து இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களை வேறுபடுத்தி பிரித்து வச்சிருக்கிறாரு. இது உலகத்துல இருக்கிறவங்க புலம்பி கொண்டு இருப்பாங்க, இது இல்ல அது இல்லைன்னு. பட் யூ ஹேவ் a God. வானமும் பூமியும் அண்ட சராசரங்களும் அவருடையதா இருக்கிறது. அவர் என்ன கொடுக்கணுமோ எப்ப கொடுக்கணுமோ அதை கொடுத்தே தீருவாரு. Hallelujah. He wants you to trust him. அவர் சொல்றாரு, உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த. யோசித்து பாருங்க, இந்த நேரத்துல நீங்க கடந்து வந்த பாதை நினைச்சு பாருங்க. ஆண்டவர் உங்களை அதிசயமா நடத்தி வந்திருக்கிறாரு. உங்க கொஞ்சத்தை பெருக பண்ணி இருக்கிறாரு. உங்ககிட்ட இருக்கிற கொஞ்சத்தை தேவன் அற்பமா நினைக்கிறது இல்ல. கொஞ்சம் மாவு 2 அப்பா, கொஞ்சம் மாவு கொஞ்சம் என்னதான். சாரிபாத் வீட்டுக்குள்ள பல மாதங்கள் சாப்பிடக்கூடிய கிருபையை தேவன் உண்டு பண்ணினார். கொஞ்சம் தான் பெருக செய்கிறவர், திருப்தியாய் நடத்துகிறவர். எலிஷா கிட்ட வந்து அந்த விதவை கிட்ட ஒரு கூட என்னதான். When it is brought to God, அவள் கடனையே அடைத்து தன் பிள்ளைகளை மீட்டு கொள்ளக்கூடிய கிருபை உண்டானது. The same God. Will you trust God? இந்த காலை பொழுதுல 6 மாசம் போயிருச்சுங்க, என்ன நடக்கும் எனக்கு தெரியாது. But God knows your future. உங்களை ஒரு சவாலா வச்சிருக்கிற இந்த நாள்ல உங்களை பார்த்து கேட்பாரு, Hallelujah, will you rejoice? ஆபகுக்கு எழுதுறது ஒன்னும் இல்லாம இருந்த போது கூட ஆபகுக்கு என்ன சொல்றாங்க, நான் கர்த்தருக்குள் மகிழ்வேன். I will rejoice in the Lord. ஒன்னும் இல்ல, சாப்பிடுறதுக்கு சாப்பாடு இல்ல, அத்தி மரத்துல பழம் இல்ல, ஒன்னும் கிடையாது, தொழுவத்துல ஒன்னும் கிடையாது. There is nothing left. Everything, the barn is empty. But அவன் சொல்றான், I choose to rejoice in the Lord. என் தேவனுக்குள்ள நான் களி கூறுவேன். What a difference. இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைங்க ஒவ்வொருவரும் இந்த பரலோக தேவனை, இந்த மகிமை தேவனை எவ்ரி டே, ஒவ்வொரு நாளும், வெதர் இட் இஸ் நீங்க நிறைவா இருக்கிறீங்களா, எப்படி இருக்கிறீங்களா தெரியாது. when you are in need, when you are in want, when there is nothing left, ஒரு வழியும் இல்லாத போது எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த அன்பு தேவனை நோக்கி பார்த்து ஆண்டவரை துதிச்சு நீங்க ஆராதிப்பீங்கன்னா ஆண்டவர் சொல்ல, this is the thing I need. He will do something wonder. அவர் சொல்லுவார், உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த. இந்த நிமிஷம் வரைக்கும் நீங்க எத்தனை பேர் நம்புறீங்களோ தெரியாது. அவர் தான் உங்களை அதிசயமா நடத்தி வந்தாரு. இது உங்களுக்குள்ள ஆழமா பதியணும். அநேக நேரத்துல நம்ம ஜெபிக்கிறோம், அதிகமா ஜெபிக்கிறோம். ஆனா அந்த காரியம் வாய்க்க பண்ணின பிறகு we don't give credit to God. நான் ஜெபம் பண்ணேன்னு சொல்லிடுவோம். பட் இது கர்த்தர் செய்தார், கர்த்தரே செய்தாருங்க சொல்ற எண்ணம் நமக்குள்ள வருவது கிடையாது. ஐ ப்ரே இந்த நாள்ல இதெல்லாம் மாறட்டும். உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். God expects to praise him. அவரை துதிக்கணும்னு கர்த்தர் எதிர்பார்க்கிறாரு. ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். சங்கீதம் 51 இருக்கும். என்னை கனப்படுத்துகிறான். ஹல்லேலூயா. தாவீது சொல்லுவான், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுது என் நாவில் இருக்கும்.
ஆண்டவர் சொல்றாரு, நீ சாம்பலுக்கு பதிலாக நான் சிங்காரத்தை கொடுப்பேன். எத்தனை பேர் அந்த புரிந்து கொண்டு நீங்க உங்க அந்த சாம்பலை பாக்குறீங்களா? இல்ல உங்களுக்கு முன்னாடி அற்புதம் நின்று கொண்டு இருக்கிறத பாத்தீங்கன்னா you will begin to praise God. Job didn't see it. The pain was so severe. தேவனே வந்து அவனுக்கு சொல்லி, பைபிள் சொல்லுது, முன்னிலை காட்டிலும் பின்னிலைமை 2 மடங்காக ஆசீர்வதித்தாராம். யோபுக்கு அவ்வளவுதான். இன்னைக்கு இது எழுதப்பட்டதெல்லாம் உங்களுக்கு முன்னாடி இருக்கு. You can see in advance what God is doing. யோபுக்கு செஞ்சார்னா 2 மடங்கு செஞ்சார்னா உங்களுக்கும் செய்வாரு. எலிஷாக்கு 2 மடங்கு ஆவியின் அபிஷேகத்தை கொடுத்தார்னா உங்களுக்கு எனக்கு அவர் செய்வாரு. இயேசு மீது பல மடங்காக ஆவியானவர் ஊற்றினார்னா உங்க மேல என் மேல ஊற்றுவாரு. Amen. Hallelujah. He's still there. ஆதி முதலா இருக்கிறவர் இருந்து கொண்டே இருக்கிறாரு. அவரால முடியும். அவர் சொல்லுவார், கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள், என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. If you are God's sons and daughters, தேவனுடையவர்களாக நீங்க இருப்பீங்கன்னா ஒருபோதும் நீங்க வெட்கப்பட்டு போகவே முடியாது. 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் சொல்லுவாரு, மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாகும் சகலவித நற்கிரிகளை பெருகிறவர்களாய் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையும் பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறார். காட் ஹிம்செல்ஃப், அவர் தான் உங்களோட வாழ்க்கையில எல்லாத்தையும் பெருக பண்ண முடியும். இன்க்ரீஸை கொடுக்கிறவர் அவர் தான். ஆமென். ஹல்லேலூயா. நீங்க உங்க வேலை ஸ்தலத்துல நீங்க வேணா கேட்கலாம், எனக்கு ஹைக் வேணும், இது கிடைக்கணும், இது எனக்கு நியாயமா. பட் ஒரு காரியத்தை தெரிஞ்சுக்கங்க, உங்களுக்கு ஹைக்கை கொடுக்கிறவர் கர்த்தர், உயர்வை கொடுக்கிறவர் கர்த்தர், எல்லாத்தையும் கொடுக்கிறவர் கர்த்தர். அது இன்னைக்கும் செய்து கொண்டிருக்கிறார். You will be enriched in every way. எல்லா விதத்திலும் சம்பூர்ணமா இருப்பீங்க. That is the desire of God. அவர் சொல்லிட்டு என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்ததான். ஹல்லேலூயா. அவரை என்னைக்கும் செய்ய உங்க முகம். Do you think இந்த வசனத்தெல்லாம் படிக்கும் போது இந்த ஆண்டவர் சொல்றாரு, இந்த நான் கர்த்தர் சொல்றாரு, உங்க ஒருபோதும் என்னங்க, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. How amazing இந்த வார்த்தைகள். என் பிள்ளைங்க, என் ஜனம், என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லைன்னா உங்களை வெட்கப்பட்டு போக விடுவாரா? உங்களை தலகுனிய வைப்பாரா? சவாலா எடுத்துக்கங்க. என்ன வந்தாலும் நீங்க மகிழ்ந்து கொண்டாடுங்க. இயேசு ஆராதித்து கொண்டே இருங்க, ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டே இருங்க. எவ்வளோ நமக்கு நேரம் கிடைக்குது. நீங்க ஹல்லேலூயா உங்க கிச்சன்ல வேலை செய்யும் போது நீங்க ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணலாமே. நீங்க டிராவல் பண்ணும் போது ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணலாமே. இன்ஸ்ட் ஆஃப் வீண் வார்த்தைகளை பேசி கொண்டு இருக்காம, நிறைய நேரத்துல நம்ம போன் எடுத்தா வீணான காரியங்களை நாம பேசுவோம். இந்த நாள்ல ஒரு தீர்மானம் பண்ணுங்க, யாரையாச்சும் நம்ம கூட்டிட்டு வந்து கதைகளா பேசுவோம். அவங்க ஒண்ணு சொல்லுவாங்க, நீங்க ஒண்ணு சொல்லுவீங்க, பல மணி நேரம் போயிடும். இன்ஸ்ட் ஆஃப் தட் கொஞ்ச நேரம் ஆண்டவருடைய சமூகத்துல நீங்க ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உங்க டிராவல் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ண முடியல, யார் கேட்க போறாங்க? உங்களால முடியும். முடியாதுன்னு மாத்திரம் சொல்லாதீங்க. ஹல்லேலூயா. நான் இந்த உலக பிரகாரமான வேலையில இருக்கும்போது எவ்ரி டைம் ஐ ஸ்டெப்ட், என் வீட்டுல இருந்து நான் வெளியே வந்த மாத்திரத்துல ஒன்னு பைக்ல போனாலும் சரி, பஸ்ல டிராவல் பண்ணாலும் சரி, இங்க இருந்து நான் மைசூருக்கு போனாலும் சரி,
I will be praising, I will be praying in the spirit. நான் போய் இறங்குகிற வரைக்கும் நான் ஆவியிலே ஆண்டவரை துதித்து ஜெபித்து கொண்டு இருப்பேன். That I had practiced myself. உங்களால மௌனமா இருக்க முடியாது. அப்படி இருந்தீங்கன்னா இங்க கர்த்தருடைய வசனம் சொல்லுது, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகவில்லை. நாட் ஈவன் ஒரு நாளும் ஒரு நேரமும் என் ஆபீஸ்ல இருக்கும்போது என் முகத்தை ஒரு நாள் வெட்கப்பட்டு போகல. எத்தனையோ தீமையான காரியங்கள் வந்தது, அவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தர் என்னை விடுவித்தார் என்று தைரியமா சொல்ல முடியும். இன்னைக்கு அந்த அவர் செய்ய விருப்பம் உள்ளவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்குள்ளவரு நீங்க கேட்டுக்கொண்டே இருப்பீங்க, நான் என்ன பண்ணணும், நான் வெட்கப்பட்டு போகாம இருக்க என்ன பண்ணணும், நான் மகிழ்ந்து களி கூற என்ன பண்ணணும், ஆண்டவர் பெரிய காரியங்கள் எனக்கு செய்வேன்னு சொல்லி இருக்கிறாரு, நான் என்ன பண்ணணும்னா ஒரே ஒரு காரியம், வேர் இஸ் காட் இன் யுவர் லைஃப்? எந்த இடத்துல ஆண்டவர் வச்சிருக்கிறீங்க? அவருக்கு முதலிடம் இருக்குதா? முதலாவது எவ்ரிடே டு யூ சீக் காட்? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியும் தேடிக்கொண்டு இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. Are you man and woman of God? ஜெபத்துக்கு நேரத்தை ஒதுக்கி இருக்கிறீங்களா? வேத வசனத்தை படிக்கிறதுக்கு நேரத்தை ஒதுக்கி அதை செய்து கொண்டு இருக்கிறீங்களா? இல்லை யார் பிஸி, நான் ரொம்ப பிஸின்னு சொல்லி உங்களை நீங்களே ஏமாற்றி கொண்டு இருக்கிறீங்களா? அப்படியாப்பட்டவருக்கு ஆண்டவருடைய வசனம் சொல்ல, இதுல 12ஆம் வசனம் யோவேல் 2:12 பாத்தீங்கன்னா, ஹல்லேலூயா, அவர் சொல்லுவார், கம் பேக் டு காட். நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புழுமுளோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்துல திரும்புங்கள் என்று கர்த்தர். கம் பேக் டு காட். என்னிடத்தில் திரும்புகள் என்கிறார். என்னிடத்தில் திரும்புகள் என்று கர்த்தர். God want you to be close. அவர் பக்கத்துல இருக்கணும். நாம மனசளவுல அநேக நேரத்துல தேவனை விட்டு விலகி போயிடும். அதனால ஒரு சவாலா எடுத்து நீங்க வந்து பாருங்க. ஜஸ்ட் ஓபன் யுவர் ஹார்ட்ஸ் அண்ட் மவுத். வாயை திறந்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி பாருங்க. ஹல்லேலூயா. அவரை நம்பி வந்தவங்களை கைவிட்டது இல்லைங்க. அதனாலதான் ஒவ்வொரு பைபிள் ஒவ்வொன்றையும் படிக்கும் போது அந்த முடிவுகள் எல்லாம் சம்பூர்ணமா இருக்கும். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில பல தடுமாற்றங்கள், பல கஷ்டங்கள் இருக்குது. God did that miracle. இன்னைக்கு we talk about Abraham's faith. அன்னைக்கு he had to struggle. ஒவ்வொருடைய வாழ்க்கையை நீங்க படிச்சு பாருங்க, இந்த பாடங்களை எடுத்துக்கொள்ளுங்க. God still the same God. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரா இருக்கிறார். இன்னைக்கு உங்களுக்கு மகிமையான காரியங்களை அவர் செய்ய சித்த கொண்டு இருக்கிறார். செய்தே முடிப்பாரு. முடிவு ஆரம்பம் அற்புதமா இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமா இருக்குமா? சம்பூர்ணத்துக்குள்ளதான் உங்களை நடத்த போகிறார், நடத்தி கொண்டு இருக்கிறார். அதை நம்ம கவனிக்கிறதுல we always see our shortcomings and அந்த ஷார்ட்கமிங்ஸ சம்பூர்ணமாய் மாற்றுவதில் முனைப்பாய் அவர் கவனமாய் இருக்கிறாரு. ஹோல் பைபிள் அப்படிதான் சொல்லுது. அவரை விட்டு விலகி போனவங்கள இல்ல, தோசு அவரை தேடி வந்தவங்களை அவர் சம்பூர்ணம் உள்ளவர் ஆக்கினார் என்று நமக்கு வேதம் தெளிவாய் நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறது. நம்ம கர்த்தருடைய கரத்துல ஒப்பு கொடுக்கலாமா?